பாராளுமன்ற தேர்தலிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாஜகவால் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, காத்து வரட்டும், ஐயா எடப்பாடி காத்தா வாங்க, வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாத்தியார் ஐயா வரவேற்க காத்து நிற்கும் எல்லாம் பாட்டு பாடியும், அட போங்க ஐயா 12 சீட்டாவது ஒன்றாவது, அண்ணாமலையாவது ஒன்றாவது, அண்ணாமலையை லீடராக்கி விட்டுக்கிட்டு நான் 12 சீட்டு தந்து நான் ஏமாளியாக போகிறதுக்கா? 6 சீட்டுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது. 6 சீட்டுக்குள்ளே அண்ணா நயனார் நாகேந்திரன், ப்ரொஃபஸர் சீனிவாசன், தமிழிசை, பொன்னாறு, இவர் அண்ணாமலை எல்லாத்தையும் அடக்கி தள்ளிடுறேன். உங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் சொல்கிறீங்கள்ல, உங்கள் ஜாம்பவான்கள் எல்லாத்தையும் 6 சீட்டுக்குள்ளே அடக்கி தள்ளிடுறேன். 12 சீட்டு வாங்கி 12% ஓட்டு எடுத்து அண்ணாமலை ஒரு லீடராக காட்டுறதுக்காக நான் அரசியல் பண்ண வந்தேன். இன்னும் அவர் மக்களவை தேர்தலிலே பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே தூக்கி போட்டவர். நகர்ப்புற உள்ளாட்சியில் 2% மேலே கொடுக்க மாட்டோன்னு அவர் இன்னைக்கு விழுந்திருப்பாருன்னா, அண்ணாமலை சீமானை புகழ்ந்து பேசுகிறாரு. செங்கோட்டையனும் சீமானும் ஒரு விழாவில் கலந்துக்கிறாரு. 234 தனிச்சு இங்கக்கூடிய சீமான் ஆர்டி டீம் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிடுங்கன்னு அவரை பெர்சியூட் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டெபனா இருக்காரு, 214 தனிச்சு நிற்கிறாரு, 5வது முறையும் தனிச்சு தான் இருக்கிறாரு. தனிச்சு நிற்கக்கூடிய ஒருத்தரை நம்ம காயப்படுத்தக்கூடாது, அது நியாயம் இல்லை, முறையில்லை. ஒரு வேளையில் அவர் அதை சம்மதிச்சிட்டாருன்னா ஸ்டாலின் வர்சஸ் மோடி முன்னிறுத்தக்கூடிய சீமான்னு வந்துடும். நம்ம 150 160 இடங்களில் 3வது போயிடுவோம்.